சமீபத்துல வந்துட்டு யோகி பாபு அவர்கள் வந்துட்டு கொடுத்த தனியார் தொலைக்காட்சி பேட்டியில பாத்திருந்தீங்க அப்படின்னா, உங்களை மென்ஷன் பண்ணி பேசல. பட் நீங்க மென்ஷன் பண்ணதா நினைச்சு நேத்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தீங்க உங்களுடைய சேனல்ல. சோ அது என்னதான் சார் நடந்தது? என்ன கருத்து பின்னாடி என்ன விளக்கம் இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலி யோகி பாபு வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அப்படி பேசிக்கிட்டே வரும்போது மீடியாக்கள் பத்தி வந்து ஒரு அவதூறு பேசுற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுறாரு. என்னன்னா அவங்கங்கிறது ஒரு ப்ளூரல், பன்மை தான், ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை. அவங்க சொன்னதை தான் எல்லாரும் உண்மைன்னு நம்புறாங்க அப்படி இப்படின்ட்டு அவர் அப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு ஒரு கட்டத்துல என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து என்னைய பத்தி வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் போட்டாங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நீங்க எங்களை கவனிக்கிறதே இல்லையே, அதான் எங்களுக்கு நீங்க பணம் கொடுக்கல அப்படிங்கிற சென்ஸ்ல ஒருத்தர் சொன்னதாக அவர் ஒரு செய்தி போடுறாரு. இது வந்து நம்ம கவனத்துக்கு வரல. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் துபாயில இருக்கும்போது நம்ம நண்பர்கள் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து நமக்கு டேக் பண்ணி பிளஸ் வந்து இந்த லிங்க் எல்லாம் எனக்கு அனுப்புறாங்க. அதுல பார்க்கும்போது யோகி பாபு சொன்ன இந்த விஷயத்தை மக்கள் வந்து அவர் வலைபேச்சை தான் சொல்றாருங்கிற மாதிரி அர்த்தப்படுத்திக்கிட்டு ஃபுல்லா சமூக ஊடகங்கள்ல நமக்கு எதிரான பதிவுகளை எல்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது யோகி பாபு எங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காருங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சேனல்ல சொல்றதுதான் எல்லாரும் நம்புறாங்க, அப்புறம் அவங்க அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வச்சு அது நமக்குன்னு புரிஞ்சுது. இன்னொன்னு இதுக்கு முன்னால நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, யோகி பாபு பல படங்கள்ல வந்து சம்பளத்தை வாங்கிட்டு டேட்டு கொடுக்காம இழுத்தடிக்கிறது, டப்பிங் பேசாம மாச கணக்குல சாவடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. இதை வந்து பல முறை நாங்க செய்தியாக்கியிருக்கோம். ஸோ அப்ப அதையும் இதையும் முடிச்சு போட்டு தொடர்பு படுத்தி பார்க்கும்போது இவரை நம்மை தான் குறிப்பிடுறாருன்னு தெரிஞ்சுது. அப்ப வந்து நமக்கு வந்து ஒரு கோபம் வந்தது. என்னன்னா, அவர் குறிப்பிட்ட மாதிரி எந்த சம்பவமும் நடந்ததே இல்லை. யோகி பாபு என்னன்னு கேட்டா நம்ம நேரடியா போனா போட்டு எங்களுக்கு காசு கொடுங்க, எங்களை கவனிங்கன்னு நம்ம சொன்னதே இல்லை. ஆனா ஒரு பொய்ய வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அவர் அப்படி சொல்லிட்டு போனது வந்து மிக தவறுன்னு எனக்கு பட்டுச்சு. என்ன காரணம்னா, வலைபேச்சு மேல நிறைய பேர் விமர்சனம் பண்ணாலும் நம்ம அதெல்லாம் கடந்து போயிடுவோம் போங்க அப்படின்ட்டு. ஆனா ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி பேசும்போது அதை திரையுலகம் நம்பவில்லை என்றாலும் மக்கள் நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதன் காரணமா தான் அவருக்கு விளக்கம் கொடுப்பதற்காக நேற்று அந்த பதிவை போட்டோம். அதுலயும் நம்ம என்ன சொன்னோம்னா, நம்ம பேசுனதுக்கு நீங்க ஆதாரம் இருந்தா கொடுங்க. ஒருவேளை நீங்க தொலைபேசியை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தா அந்த ஆதாரத்தை நீங்க வெளியிடுங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்க வந்து ஒரு தீவிர முருக பக்தர்னு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, கையிலேயே ஒரு 50 கலர்ல கயிறு கட்டிடுறீங்க. அதனால நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் உண்மையான முருக பக்தராக இருந்தா அந்த முருகன் மீது சத்தியம் செய்து இவங்க இந்த மாதிரி பணம் கேட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அது மட்டும் இல்ல, யோகி பாபு அந்த ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு நேர்ந்த ஒரு கசப்பான அனுபவத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணாரு. என்னன்னா, ஏதோ ஒரு படப்பிடிப்புல அஜித் சாருடைய கையை பிடிக்கும் போது அவர் டோன்ட் டச்னு கையை உதறிட்டாருங்கிற ஒரு தகவலை அவரே நம்ம கிட்ட ஷேர் பண்ணாரு. அந்த காலகட்டத்துல அது யோகி பாபு வந்து அஜித்தை பத்தி சொன்னாலும் நம்ம அஜித்துடைய பேரை தவிர்த்துட்டு அந்த தகவலை நம்ம சொன்னோம். அப்படி இருக்கும்போது நாங்க வந்து ஒரு பத்திரிகையாளராக அந்த பத்திரிகையினுடைய தர்மத்தை காப்பதற்காக அந்த நியூஸ் சோர்ஸ் எல்லாம் மறைச்சுதான் நம்ம செய்தி சொல்றோம். அந்த மாதிரிதான் யோகி பாபு சொன்னதையும் அவர் சொன்னார்னு சொல்லாம அந்த செய்தியை நம்ம சொன்னோம். முழுமையாக ஒரு அவதூறை அவர் பரப்பும் போது இந்த செய்தியை வந்து சொன்னதே யோகி பாபு தாங்கிற ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இப்பவும் நான் சொல்றேன், இந்த செய்தியை யோகி பாபு தான் நமக்கு சொன்னார் என்பதற்கு யோகி பாபு நம்புகிற கடவுள் மீது சத்தியம் பண்ண நாங்க தயாரா இருக்கோம். என்ன காரணம், இது எதுக்குமே ஆதாரம் கிடையாது. இப்ப ஆதாரம் இல்லை என்கிற போது அவர் நம்புகிற கடவுளை தான் இதுல வந்து நம்ம மைய பொருளா வச்சு இந்த விஷயத்தை நம்ம டீல் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல வலைபேச்சு பத்தி எல்லாருக்குமே தெரியும். எனக்கெல்லாம் ஒரு 35 வருஷத்துக்கு மேற்பட்ட அனுபவம் இருக்கு. நம் கூட இருக்கிறவங்களும் அப்படித்தான். சோ இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு நன்மதிப்போட இயங்குகிற ஒரு சேனல் மீது வந்து நீங்க பாட்டுக்கு உங்களை பத்தி நெகட்டிவ் நியூஸ் சொன்னதுனால வந்து ஒரு அவதூறு பரப்புவது வந்து நம்ம எப்படி ஏற்க முடியும்? சோ அதனாலதான் எங்களுடைய எதிர்வினையை நேற்று வீடியோவாக நாங்க வெளியிட்டோம். புரியுது சார். இது தொடர்ந்து என்ன அப்படின்னா, நீங்க நேற்று பதிவிட்டு இருந்ததுல வந்துட்டு சொல்லியிருந்தீங்க இது மாதிரி ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இப்ப அஜித் ரசிகர்களும் வந்துட்டு நீங்க அஜித் அவர்களை பற்றி மென்ஷன் பண்ணி நேற்று ஓபன் அப் பண்ணி பேசினதுனால அவர்களும் சில பதிவுகளை வந்துட்டு ஷேர் செய்யறாங்க. உங்ககிட்டயும் அந்த ப்ரூஃப் இருக்கா? அப்ப யோகி பாபு சொன்னாங்க, அவங்க தான் சொன்னாங்க அப்படிங்கறதுக்கு உங்ககிட்டயும் அந்த ப்ரூஃப் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சில பேர் கேட்டு வராங்க. முதல் விஷயம் என்னன்னா, இந்த தொலைபேசி அழைப்புகளை ரெக்கார்ட் பண்ற பழக்கம் வந்து நம்ம கிட்ட கிடையாது எந்த காலத்திலும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பல பேர் பல்வேறு எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய நண்பர்கள் பல மட்டத்துல இருக்காங்க. அவர்கள் நம்மோட பகிர்ந்துக்கிற செய்தியை தான் நம்ம
செய்தியாக்குறோம். ஸோ அப்படிப்பட்டவர்கள் பேசும்போது அதை பதிவு பண்ணி அதை ஒரு ஆதாரமா வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான செயல் இல்லை. அதை நம்ம எந்த காலத்திலையும் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் யோகி பாபு சொன்ன பேசிய விஷயமும் நம்ம கிட்ட பதிவா கிடையாது. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சம்பவம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு நடந்தது. ஆனாலும் நம்ம எந்த காலத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் இதை யோகி பாபு தான் சொன்னாரு நம்ம எங்கேயுமே சொன்னதில்லை. ஆனா இன்றைக்கு அவர் நம்மீது அவதூறு சுமத்தியதால் பாத்தீங்கன்னா இந்த உண்மையை சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அஜித் அவர்களை நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்ததுனால இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய நம்ம பாக்குறோம், அவர் ரொம்ப நார்மலா இருக்கிற ஒரு பர்சன், எல்லாரு கூடயும் போட்டோ எடுத்துக்கிறதா இருக்கட்டும், பணியாளர்களா இருக்கட்டும், வெளியில ஏர்போர்ட் போறப்ப அங்க இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாரு கூடயும் வந்துட்டு சகஜமா ஒரு போட்டோ எடுத்துக்கக்கூடிய நபர் தான். அவர் வந்துட்டு யோகி பாபு அவர்களை இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் இதுல வருது. நிச்சயமா. அதாவது பாத்தீங்கன்னா இந்த செய்தியை நாம் ஒரு செய்தியாக கேரி பண்ணாலும் அந்த செய்தியை நான் நம்புனேனா அப்படின்னு கேட்டா நான் நிச்சயமா நம்பவில்லை. தனிப்பட்ட முறையில சொல்லணும் அப்படின்னா அதுதான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கு உள்ள அஜித் தான் இந்த அஜித் ரசிகர்களுக்கும் யோகி பாபு போன்றவர்களுக்கும் தெரியும். ஆனா அஜித்தினுடைய முதல் படத்திலிருந்தே எனக்கு அவர் நண்பர். என் மீது தனிப்பட்ட முறையில் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டவர். அதே அன்பும் மரியாதையும் அஜித் மேல நானும் வச்சிருக்கேன். அஜித் எப்படிப்பட்டவர்ங்கிறது எனக்கு தெரியும். அஜித் ஒரு ஜென்டில்மேன். அஜித் பலருக்கும் உதவி பண்ணுகிறவங்கிறதுக்கு குறித்து பேசணும் அப்படின்னா என்னால நாள் முழுக்க பேச முடியும். அத்தனை சம்பவங்கள் எனக்கு தெரியும். அதே நேரம் யோகி பாபு அப்படி ஒரு விஷயத்தை நம்மளோட ஷேர் பண்ணார். அதுதான் முக்கியமான விஷயம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செய்தியை நம்ம அஜித் கிட்ட போய் கிராஸ் செக் பண்ண முடியாத அளவுக்கு அவர் ஊடகங்களிலிருந்து வெகு தூரம் விலகி போயிட்டாரு. எல்லாத்துக்கும் மேல என்னுடைய தனிப்பட்ட பாலிசி என்ன அப்படின்னா, என்றைக்குமே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் நான் நிற்பேன். அது அவர் என்ன சிறியவரா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சரி, எவர் ஒரு விக்டிமோ அவர் பக்கம் நிற்பதுதான் என்னுடைய பழக்கம். அந்த அடிப்படையில் யோகி பாபு சொன்ன அந்த விஷயத்தில் யோகி பாபுவுக்கு அநீதி இழைக்கப்பட்டதா நினைத்து அவருக்கு ஆதரவாக அந்த செய்தியை நம்ம போட்டோமே தவிர அஜித்துக்கு எதிரான செய்தியா போடல. அதே நேரம் அந்த செய்தியை கேரி பண்ணும் போது கூட அஜித் பேரை சொல்லி அவர் அசிங்கப்படுத்தணுங்கிறது நமக்கு நோக்கமே இல்லை. அதனாலதான் அவர் பெயரை தவிர்த்து விட்டு அந்த சம்பவத்தை சொன்ன. ஒரு முன்னணி ஹீரோ கூட நடிக்கும் போது இப்படி நடந்துதான் அப்படின்னு நம்ம அன்றைக்கு சொன்னோம். அதனால அஜித்தை அவமானப்படுத்தணும்னா அசிங்கப்படுத்தணும்னா அவருடைய புகழை குலைக்கணுங்கிறது நம்முடைய நோக்கம் கிடையாது. அஜித் ரசிகர்களுக்கு அஜித்தை தெரிந்ததை விட பல மடங்கு எனக்கு அஜித்தை தனிப்பட்ட முறையில தெரியும். ஓகே சார். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நேற்று எக்ஸ் தளத்துல இந்த உங்களுடைய பதிவுக்கு பிறகு யோகி பாபு அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. லைக் அஜித் அவர்களே யோகி பாபு அவர்களை புகைப்படம் எடுக்கிற மாதிரியான ஒரு பதிவு. அதுல ஹேஷ்டாக் மை ஃபேவரட் போட்டோ அப்படிங்கிற மாதிரி கூட மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டு விஷயம். நேற்று எங்களுடைய வீடியோ வெளியான பிறகு யோகி பாபு அவருடைய சமூக ஊடக பக்கத்துல அந்த வேல் படத்தை போட்டாரு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, முருகன் இருக்கான் பாத்துக்குவான், அல்லது முருகன் உங்க கண்ணை குத்திடுவாங்கிற மாதிரி ஏதோ ஒரு அர்த்தம் வச்சு. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க எதுக்கு அந்த டிபியில போய் அதை போடுறீங்க? எதுக்கு உங்க சோசியல் மீடியால அதை போய் போடுறீங்க? வாங்க, நம்ம என்ன உங்ககிட்ட கேட்கிறோம், நீங்கள் சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சம் நீங்கள் கும்பிடுகிற அந்த முருகன் மீது சத்தியம் செய்து சொல்லுங்களேன். இவங்க இப்ப என்கிட்ட பணம் கேட்டாங்க, எங்களை கவனிக்கலையான்னு என்கிட்ட கேட்டாங்கிறத நீங்க சொல்லுங்க. நீங்க பேசுறது உண்மைதானே? அப்ப உங்களுக்கு ஏன் பயம்? உண்மை சொல்வதற்கு நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு ஒரு கோடைத்தனமா உங்களுடைய சமூக ஊடகங்கள்ல போய் அந்த முருகன் படத்தை வேலை போடணும்? நீங்க வேலை போட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொல்லது எல்லாம் உண்மையாயிடுமா? உங்களுக்கு தைரியமும் திராணியும் இருந்தால் நீங்க நேரடியா நீங்க சொல்கிற இடத்துக்கு நாங்க வர்றோம். இல்லைன்னா ஒட்டுமொத்த ஊடகங்களையும் அழைச்சு அந்த இடத்துல நீங்க ஒரு முருகன் சிலை மீதோ முருகன் படத்தின் மீதோ அல்லது உங்களுடைய குழந்தை மீதோ சத்தியம் செய்து நான் சொன்னது உண்மைதான், இவங்க என்கிட்ட பணம் கேட்டாங்கன்னு சொல்லுங்க. நாங்க இந்த இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடுறேன். இதுதான் அவருக்கு வைக்கிற பகிரங்க சவால். அதுக்கப்புறம் அஜித் இவரை புகைப்படம் எடுக்கிற படத்தை போடுறாரு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் சக நடிகர்களை புகைப்படம் எடுப்பதில் ஒரு ஆர்வம் கொண்ட பேரார்வம் கொண்ட ஒரு நடிகருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் யோகி பாபு ஒரு முன்னணி நடிகர் டோன்ட் டச்ன்னு சொன்னாருங்கிற செய்தியை நாங்க கேரி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்கிறது தான் என்னுடைய ஞாபகம். அதுல அஜித் பேரை நம்ம சொல்லல, ஆனா யோகி பாபுக்கு இப்படி நடந்ததுன்னு சொன்னோம். இவரு உண்மையான மனிதராக இருந்திருந்தால் அன்றைக்கே எப்பா எனக்கு இந்த மாதிரி நடக்கவே இல்லப்பா அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கலாம். இத்தனை நாள் அமைதியா இருந்துட்டு இன்றைக்கு அவர் குறித்த செய்தி வெளியாகும் போது உடனே அஜித் படத்தை தூக்கி போடுறாரு. அதுக்கு அடுத்து அஜித் இவரை படம் எடுத்து எத்தனையோ வருஷமாச்சு, என்ன அதை இன்றைக்கு போட வேண்டிய தேவை என்ன?
சோ பாத்தீங்கன்னா தன்னை வந்து ஒரு யோக்கியனா காட்டிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உண்மையில் நேர்மையானவராக இருந்தால் அவர் சொல்வது உண்மையாக சத்தியமாக இருக்கும் பட்சம் வலைபேச்சினுடைய சவாலை ஏற்றுக்கொள்வதுதான் யோகி பாபுக்கு வந்து ஒரு சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.